ஹலோ எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக்க வந்து எப்படி வந்து நம்ம கிஃப்ட்டா குடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கிற அந்த ஸ்டாக்கு. இருக்கிற ஸ்டாக்க நம்ம எப்படியே வந்து மத்தவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஸோ மத்தவங்களுக்கு எப்படி வந்து அத கிஃப்ட்டா குடுக்கலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்ப இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது நம்ம அக்கவுண்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொருத்தரோட போர்ட்ஃபோலியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்க அவங்கள வந்து கைட் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்க அம்மா, அப்பாவோடதோ இல்ல ஒய்ஃபோடதோ வந்து போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்துட்டு நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அத நம்ம அக்கவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜீரோதால நான் அக்கவுண்ட் வச்சிருக்கிறதுனால ஜீரோதால இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால நான் காட்டுறேன். இந்த ரைட் சைடுல ப்ரொஃபைல் போயிட்டு கான்சோல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கான்சோல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட்ல போனீங்க அப்படின்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்துட்டு ஃபேமிலி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் வந்து அடுத்தவங்களோட அக்கவுண்ட் எல்லாருமே நம்ம லிங்க் பண்ண போறது கிடையாது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் லிங்க் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. பட் இதுவே வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அக்கவுண்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இதுல வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து லிங்க் சப் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லிங்க் பண்ண ஒரு அக்கவுண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வசந்திங்கிறது என்னோட ஒய்ஃபோட அக்கவுண்ட். ஸோ அக்கௌண்ட்ல வந்து நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இது வியூ ஜீரோவா தான் இருக்கும். இது என்னோட பிரதரோட அக்கௌண்ட். இதை வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வியூ கொடுக்குறோம் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி ஒரு 10,000 வந்து என்னோட பிரதர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கரண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 20,159 இருக்குது. ஸோ இதோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 86% வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ல இருக்குது. ஸோ இன்னும் வந்து இதுல வந்துட்டு செக்மெண்ட் வைஸ், தென் வந்து செக்டர் வைஸ், தென் என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்காரு, என்ன ஆவரேஜ் பிரைஸ், அதோட வேல்யூ என்ன, லாஸ்ட் ட்ரேட் பிரைஸ், இப்போ கரண்ட் வேல்யூ என்ன, ஸோ இது எல்லாமே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இப்போ ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தரோட பார்க்குறோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம இந்த அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, இது வந்து என்னோடது, தென் வந்து இது வந்து என்னோட ஒய்ஃபோடது. ஸோ இந்த மூணையுமே செலக்ட் பண்ணி மூணையுமே நம்ம வந்து அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ டோட்டல் 3 அக்கௌண்ட்லையும் சேர்த்து வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோட டோட்டல் கரண்ட் வேல்யூ என்ன, எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்துடும். ஜஸ்ட் வியூ பண்ற ஆப்ஷன் மட்டும் தான் இதுல இருக்குமே தவிர, இங்க எதுவுமே நம்ம வந்து பை பண்ணவோ இல்ல செல் பண்ணவோ இல்ல வந்து இப்போ என்னோட பிரதர் அக்கௌண்ட் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அவங்க அக்கௌண்ட்ல வாங்கவோ விற்கவோ என்னால முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து வியூ பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த லிங்க் சப் அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. உங்களோட கிளைண்ட் ஐடி கொடுத்துக்குங்க. அதாவது உங்களோட யூசர் ஐடி ஜீரோவில் உங்களோட யூசர் ஐடி, தென் வந்து உங்களோட பேன் கார்டு, தென் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், இந்த 3 கொடுத்துட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆத்தரைசேஷனுக்காக அவங்க கிட்ட போகும். ஒன்ஸ் அவங்க கிட்ட போறப்போ வந்துட்டு அதுக்கு வந்து அவங்க ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. ஓடிபி கொடுத்து வந்து பின் நம்பர் கொடுத்து ஓகே கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஓகே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோ தான். அதனால அவங்க எடுக்கிற ட்ரேடோ இல்ல வந்து கரண்ட்ல வந்து இன்னைக்கு என்ன பொசிஷன் பண்ணாங்களோ அதுவோ எதுவுமே உங்களுக்கு காட்டாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் வந்து இன்னைக்கு வந்து ஒய்ஃபோட அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 2 ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். அது பார்ப்போம். நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது கண்டிப்பா. நாளைக்கு தான் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்போ வந்து அது ஹோல்டிங்ஸ்க்கு வருதோ அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து காமிக்கும். பார்த்தீங்களா? 0ன்னு இருக்கு இல்லையா? ஸோ வந்துட்டு இது வந்து இப்போதைக்கு நமக்கு காமிக்காது. நமக்கு எப்போ வந்துட்டு அது ஹோல்டிங்ல சாரி பொசிஷன்ல இருந்து ஹோல்டிங்ஸ்க்கு வருதோ வர்றப்பதான் அது வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இது வந்து ஜீரோதால இருக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன். இதே மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் வந்துட்டு டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் நம்ம இனிமேல் டெய்லி வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக உள்ள பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால் ஆப்ஷன் வந்து லைவ் ட்ரேட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.